நிறைய ஆலயங்கள் புதிதாக கட்டப்படுகிறது. பழைய ஆலயங்கள் பாதுகாக்கப்படுவதில்லை அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை. புதிய கோயில்களுக்கு போக கூடாதா, பழைய ஆலயங்களுக்கு தான் போகணுமா அப்படின்னா, பழைய ஆலயங்கள் அப்படிங்கிறது கூட 1000 வருடங்களுக்கு முன்பாக கட்டப்பட்ட ராஜராஜ சோழனினுடைய ஆலயம் இருக்கிறது. பிறகு ராஜராஜ சோழன் வேறு எந்த ஆலயங்களையும் கட்டவில்லையா அப்படின்னு கேட்டோம்னா இல்ல. அவர் நிறைய பண்ணிட்டே தான் இருந்தார். அவருடைய காலங்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பொற்காலம். தமிழர்களினுடைய வரலாற்றில் பொற்காலம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது ராஜராஜ சோழனினுடைய ஆட்சி காலம். அந்த பொற்காலம் எப்படி அப்படின்னாக்க பல கோவில்களை அவர் கட்டினார். அப்ப இந்த காலத்திலையும் அந்த முறைகள் அப்படியே பின்பற்றப்படுகிறது. இன்னைக்கு கட்டக்கூடிய கோவில்கள் நாளைய பழைய கோவில்கள். இன்னும் 50 வருஷத்துக்கு அப்புறம் 50 வருஷத்து பழமையான கோவில் அப்படிங்கறத நம்ம சொல்ல போறோம். 100 வருடங்களுக்கு பிறகு 100 வருட பழமையான கோயில்கள் அப்படிங்கறத சொல்ல போறோம். இந்த இடத்துல மிக முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. ஆலயங்கள் அப்படிங்கிறது ஒரு விதமான கட்டுமானங்களுக்கு உட்பட்டவை. இது இப்படித்தான் அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற நியதி இருக்கிறது. அது எப்படியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். வாஸ்து பிரகாரம் அல்லது ஆகம முறைப்படி, இன்னும் எண்ணற்ற முறைகள், சாஸ்திர கட்டுமான சாஸ்திர முறைப்படி, சிற்ப சாஸ்திர முறைப்படி, இந்த